Allahu 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 Allah Allahu 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 Allah Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minin wal muslimin kullihim ajma'in, amma ba'd. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما يفعل الله بعذابكم إن شكرتم وآمنتم. قال النبي صلى الله عليه وسلم: فأتوا كل ذي حق حقه. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பினிந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதமிக்க முஹர்ரம் மாதத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். முஹர்ரம் மாதம் என்றாலே கண்ணியமிக்க மாதம். இந்த மார்க்கமும் கண்ணியமானது. மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா செய்திகளுமே கண்ணியமானது. அந்த கண்ணியத்தை அறிந்து அதை உணர்ந்து நாம் நடக்க வேண்டும். ஏனென்றால் கண்ணியம் இல்லை என்றால் அவன் வாழ்வதில் அர்த்தமே இல்லை. கண்ணியம் இழந்த வாழ்க்கை, மதிப்பற்ற வாழ்க்கை, இஸ்ஸத் இல்லாத வாழ்க்கை மனிதனது வாழ்க்கை அல்ல, அது நடைப்பிணம். இறந்த பிறகும் கூட அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஹயாத்தோடு இருக்கும்போது அவர்கள் கண்ணியத்திற்கு எவ்வளவு தகுதியானவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான்: யார் யாருக்கு என்னென்ன ஹக்கோ அந்த ஹக்கிலே நீங்கள் எந்த குறையும் வைக்க வேண்டாம். உங்களுக்குள்ள ஹக்கையும் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டாம். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. இந்த உலக வாழ்க்கையிலே உனக்கு என்ன பங்கோ, உனக்கு கிடைக்க வேண்டிய உரிமை என்னவோ அதை எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டுக் கொடுக்காதே. அதே நேரத்தில் நீ பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும் அல்லவா, அதிலே எந்த வகையிலும் குறை வைத்து விடாதே. கடமைகளை மிகச் சரியாக செய்திடு, உரிமைகளை மிக சரியாக பெற்றிடு. நீ உரிமைகளை விட்டுக் கொடுக்கவும் வேண்டாம், நீ கடமைகளிலே கவனமில்லாமல் இருக்கவும் வேண்டாம். ஒரு மனிதன் எனக்குள்ள உரிமைகளை நான் விட்டுக் கொடுக்கிறேன் என்று சொன்னால் என்ன பொருள் தெரியுமா? நான் கடமைகளை சரியாக செய்ய மாட்டேன் என்று சொல்வதற்கு சமம். நான் கடமைகளை சரியாக செய்ய மாட்டேன், அதை நீங்கள் கேட்கக்கூடாது. எனக்குள்ள உரிமைகளையும் நீங்கள் செய்ய வேண்டாம், அதையும் நான் கேட்க மாட்டேன் என்று பரஸ்பரமாக சொல்லுவது போல. இது மனிதனுக்கு அழகல்ல, அதிலும் ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல. அவன் கடமைகளை மிகச்சரியாக நிறைவேற்றுவான், அதே நேரத்தில் தனக்குள்ள உரிமைகளை மிகச் சரியாக எதிர்பார்ப்பான். இதை நபியவர்கள் சொல்லும் போது அவரவர்களுக்குண்டான ஹக்குகளை, அவரவர்களுக்கான கண்ணியங்களை, அவரவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த தாசீமை செய்து விடுங்கள். அவரவர்களுக்கு தர வேண்டிய நசீபை தந்து விடுங்கள். அவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களா, கண்ணியத்தை தந்து விடுங்கள்.
அவர்கள் மதிப்புக்குரியவர்களா? மதித்து விடுங்கள். அவர்கள் உங்களிடத்தில் எதிர்பார்த்து வாழுகின்ற அளவுக்குள்ளவர்களா? உங்களால் முடிந்ததை அவர்களுக்கு உதவியாக தந்து விடுங்கள். அவர்களுக்குண்டான ஹக்கை நீங்கள் தராமல் இருக்கும் போதுதான் நாடு நரகமாக மாறுகிறது. நினைத்து பாருங்கள், 500 பவுன் பேசப்பட்டு அதிலே 300 தந்ததாக பேசப்படுகிறது. இல்லை, நான் 300 எல்லாம் தரவில்லை, 150 தான் தந்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அங்கே உயிர் போய்விட்டது. இது போன்று 1-2 சம்பவம் அல்ல. ஹக்குகள் மிகச் சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும். ஹக்குகள் என்றால் போடப்படுகின்ற நகை மட்டும் ஹக்கல்ல. அந்த பெண்ணுக்கு தர வேண்டிய மதிப்பு, மரியாதை, அதுவும் ஹக். அந்த பெண்ணுடைய தாய் தந்தையர்கள் மதிக்கப்பட வேண்டும், அதுவும் ஹக். இதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். துவக்கத்திலிருந்து சொல்கிறேன், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், எனக்குள்ள ஹக்கை நீ செய்துவிடு, உனக்குள்ள உரிமைகளை நான் செய்து விடுகிறேன். அல்லாஹ் சொல்கின்றான். அவனுக்குள்ள ஹக்கு என்ன? மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும். எனக்கு நீ நன்றி செலுத்த வேண்டும், ஒன்று. இரண்டாவது, என்னையே நீ வணங்க வேண்டும். இந்த 2ஐ மட்டும் நீ செய்தால் பிறகு உனக்குள்ள அனைத்தையும் நான் செய்து விடுவேன். உன்னை நான் தண்டிக்க மாட்டேன், உனக்கு நான் அதாபை தர மாட்டேன், உன்னை நான் நோவினைப்படுத்த மாட்டேன், உன்னை நான் கேவலப்படுத்த மாட்டேன், உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், உனக்கு நோய் நொடிகளை தர மாட்டேன், நான் வாக்களிக்கிறேன். ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன? நன்றி செலுத்த வேண்டும், என்னை மட்டுமே வணங்க வேண்டும். காரணம், நான் தான் உன்னை படைத்தவன், நான் தான் உன்னை பரிபாலனம் செய்பவன், நான் தான் உன்னை பாதுகாப்பவன், நான் தான் உணவு தருபவன், நான் தான் உடை தருபவன், நான் தான் உனக்கு உருப்படியான வாழ்க்கை அமைத்து தருபவன். உன்னுடைய இருக்கும் இடமாக இருக்கட்டும், நீ வாழும் இடங்களாக இருக்கட்டும், உன்னுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், அனைத்துக்கும் நானே காரணம் என்கிற போது என்னை விடுத்து எதற்காக ஷேகின் காலிலே போய் விழுகிறாய்? என்னை விடுத்து எதற்காக தர்காக்களிலே இருக்கும் பெரியார்கள், ஆன்மீக பெருந்தகைகள் அவர்கள் அடங்கி இருக்கும் அந்த கபரிலே போய் ஏன் முட்டுகிறாய், விழுகிறாய்? அவர்கள் வந்த நோக்கம் என்ன? அவர்களுடைய லட்சியம் என்ன? அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன? அவர்கள் இந்த நாடு நகரங்களிலே சுற்றி திரிந்ததினால் நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை அவர்களுக்கு நீ செய்கிறாயே. அப்படி நீ செய்வதன் மூலமாக அவர்களை பற்றி துவேஷமாக பேசுகின்ற சிலரை உருவாக்குகிறாயே. அவர்கள் புனிதர்கள், அவர்கள் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள். நீ செய்கின்ற இந்த ஹக்கு மாற்றத்தின் காரணமாக ரப்புக்கு செய்ய வேண்டிய ஹக்கை மனிதனுக்கு செய்கிறார். இது மாற்றார்களின் தன்மை. அவர்கள் அனைவரையுமே இறைவனாக அவர்கள் கும்பிடுவார்கள். இறந்தவர்களின் படத்தை கும்பிடுவார்கள். ஹயாத்தோடு உள்ளவரை சாமி என்பார்கள். ஹயாத்தோடு உள்ளவரையே அவர் இறைவனாக கும்பிடுவார்கள், சஜிதாவில் விழுவார்கள். ஆனால் இஸ்லாம் அதை அங்கீகரிக்கவில்லையே. சஜிதா என்பது அல்லாஹுக்கு மட்டும் உரித்தான ஹக். அதை அல்லாஹுக்கு மட்டுமே தந்திடு. அப்படி ஒரு கால் சஜிதா மற்றவர்களுக்கு செய்யலாம் என்று இருக்குமானால் கணவன்மார்களுக்கு, மனைவிமார்களை சஜிதா செய்யுங்கள் என்று நான் சொல்லி இருப்பேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் அந்த ஹக் இருக்கல்லவா, அந்த சஜிதா என்கிற ஹக் அல்லாஹ்வுடையது. அதை அவனுக்கு மட்டுமே தர வேண்டும். இபாதத் அவனுக்கு மட்டுமே தர வேண்டும். சஜிதா ருக்குவாக இருக்கட்டும், சுஜூதாக இருக்கட்டும், தக்பீர் கட்டி நிலையில் நிற்பதாக இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ்வுக்குரிய ஹக். அது அவனுக்கு மட்டுமே உரித்தானது. துஆவா அல்லாஹ்விடத்திலே கேள். அல்லாஹ் தான் அதற்குரியவன். ஏனென்றால் நீ கேட்கின்ற எதையும் அதை செவிமடுப்பவனும் அல்லாஹ் தானே என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கிறார். நீ கேட்கிறாய் என்றால் அதை நானே செவிமடுக்கிறேன், அதை நானே அங்கீகரிக்கிறேன், நானே உனக்கு தருகின்றேன், உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை நானே தடுக்கின்றேன், நானே நீக்கி வைக்கிறேன் என்கிறான். நீக்கி வைப்பது ஒருவன், நம்முடைய சஜிதா இன்னொருவனுக்கா? நீக்கி வைப்பது அல்லாஹ், நாம் மற்றவர்களிடத்தில் கையேந்துவதா? ஹக்கு அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தானது. அந்த ஹக்கை அல்லாஹுக்கு மட்டுமே தர வேண்டும், வேறு யாருக்கும் தரக்கூடாது.
அப்படி நாம் தருவதாக இருந்தால், அப்படி நாம் ஹக்கை அடுத்தவர்களுக்கு, ரப்புடைய ஹக்கை அடுத்தவர்களுக்கு நாம் தந்து விட்டால் நமது உள்ளத்திலிருந்து ஈமான் வெளியேறிவிடும். நமது உள்ளத்திலிருந்து ஈமான் வெளியேறிவிடும். ஈமான் உள்ளத்திலே தங்காது. அந்த ஹக்கை அல்லாஹுக்கு மட்டுமே தர வேண்டும். அப்படி நாம் அல்லாஹுக்கு மட்டுமே தருகிற நேரத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நீ திரும்ப திரும்ப என்னிடத்தில தான் கேட்கிறாய், எனக்கு தெரியும் நீ என்னை விட்டால் யாரிடத்திலும் கேட்க மாட்டாய் என்று. எனவே உன்னுடைய தக்தீரிலே இல்லை என்று தான் எழுதியிருந்தேன். ஆனால் திரும்ப திரும்ப கேட்கிறாய், என்னை விடுத்து யாரிடத்திலும் நீ கேட்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும். எனவே தக்தீரையே நான் மாற்றி அமைக்கிறேன், உனக்காக நான் தந்து விடுகிறேன். தக்தீரையே மாற்றிவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் செய்கின்ற துஆக்கள் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டையே மாற்றிவிடும். அதற்கு இதுதான் பொருள். ஏனென்றால் நம்முடைய தக்தீரில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கின்றான் மலக்குகளை பார்த்து, அவன் இந்த தக்தீரிலே இல்லை, அது அவனுக்கு தெரியவில்லை, ஆனா என்னிடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு இல்லைன்றது அவனுக்கு தெரியல, ஆனா என்னை விட்டு யார்கிட்டையும் போகல. அதனால அவன் கேட்பதை நான் தக்தீராக மாற்றி அதை அழகாக ஆக்கி அவனுக்கு நான் தந்து விடுவேன் என்கிறான். அப்படி என்றால் அந்த ஹக்கு எவ்வளவு முக்கியமானது, அல்லாஹுக்குரிய ஹக்கு. இனி அடுத்த ஹக்கு யாருக்குரியது தெரியுமா? அல்லாஹுக்கு அடுத்து நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்களுக்குரிய ஹக்கு. ஏனென்றால் இந்த உலகத்தில் வருவதற்கு வெளிரங்க காரணமாக இருப்பவர்கள் தாய் தந்தையர்கள். அவர்களுக்குள்ள ஹக்கு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வருகை தந்தார். அவருடன் இன்னொருவரும் வந்தார். நபி அவர்கள் கேட்டார்கள், அவர் யார் என்று கேட்டார். என் தந்தை யா ரசூலல்லாஹ். உடனே நபிகள் சொன்னார்கள், கவனமாக இருக்க வேண்டும், அவரை முந்திக் கொண்டு நடக்கக்கூடாது, அவரது பெயர் சொல்லி அழைக்க கூடாது, அவர் பேசும்போது அமைதியாக இருக்க வேண்டும், அவரது பேச்சுக்கு பேச்சு பதில் தந்து அவரை நோவினைப்படுத்தக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எந்த அளவுக்கு ஒரு அழகான செய்தியை சொல்லுகிறார்கள் பாருங்கள். எங்க அவங்க அத்தா இந்த போயிருக்கு, இந்த வந்திருக்கு, இந்த உட்கார்ந்து இருக்கு, இந்த படுத்து கிடக்குது. ஒரு தந்தை என்கிற அந்த அந்தஸ்தை தராமல் கட்டைகளுக்கும் மட்டைகளுக்கும் தருகின்ற வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற குடும்பங்களை பார்க்கிறோம். எங்கே அத்தா அந்த போயிருக்கு, இந்த வந்திருக்கு, இந்த உட்கார்ந்து இருக்கு, இந்த படுத்து கிடக்குது, அதுக்கு என்ன கிடக்குது, எங்கேயாவது மேய்ச்சிக்கிட்டு இருக்கு, எங்கேயாவது சுத்திட்டு கிடக்கும். இப்படி எல்லாம் தந்தையை மிக உதாசீனமாக பேசுவது, மிக கேவலமாக பேசுவது, தாயை அடிப்பது, தந்தையை அடிப்பது, அவர்களை எட்டி உதைப்பது, எத்தனை குடும்பங்களிலே என்னென்னலாம் நடக்கிறது தெரியுமா? அவர்களுக்குள்ள ஹக்கை நாம் தந்துவிட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ படித்த படிப்பை கொண்டோ, நீ வேலை செய்கின்ற வேலை வாய்ப்பை கொண்டோ, உனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அட்வான்ஸ் திங்கிங்கை கொண்டோ அல்லது அனுபவங்களை கொண்டோ நீ வாழ்ந்திட முடியாது. தாய் தந்தையர்களின் துஆவை பெற வேண்டும், அவர்களுடைய துஆவில் தான் நீ வாழ முடியும் என்கிறார். அப்படி என்றால் அவர்களுக்குள்ள ஹக்கை நாம் தந்துவிட வேண்டும் அல்லவா? அவருடைய ஹக்கு என்ன? அவர்கள் மதிப்பு, மரியாதை, அவர்களை கவனித்துக் கொள்வது, அவர்களது உணவுக்கு, உடைக்கு, தங்குமிடத்துக்கு நாம் ஏற்பாடுகளை செய்து தருவது. ஒரு காலத்தில் நமக்கு அவர்கள் செய்தார்கள், பிறகு அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டும். அவர்களது வீட்டிலே நாம் குடியிருந்த நேரத்தில், அவர்களுக்கு கீழே நாம் இருந்த நேரத்தில் ஏங்கினார்கள். சாப்பிட மாட்டானா, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கியப்பா, கௌரவமாக சாப்பிட்டான், கண்ணியமாக சாப்பிட்டான். இன்னும் நம்முடைய புழக்க வாசிகளை சொன்னால் கெத்தாக சாப்பிட்டான். யாருடைய வீட்டுல? அத்தாவுடைய வீட்டுல, அம்மாவுடைய வீட்டுல. அதே தாய் தந்தையர்கள் வயோதிகம் அடைந்து பிள்ளைகளின் வீட்டிலே சாப்பிடுகிற நேரத்தில் கூனி குறுகி சாப்பிடுகிறார்கள், வெட்கித்து சாப்பிடுகிறார்கள். எங்கே இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம் என்றால் ஏதேனும் நினைத்திருவானோ, ஏதாவது சொல்லிடுவானோ, ஏதாவது உள்ளத்துல நினைச்சிருவானோ, கூனி குறுகி சாப்பிடுகிறார்கள். அவன் சாப்பிட்டான் தந்தையின் வீட்டிலே மிக தைரியமாக, துணிச்சலாக சாப்பிட்டான். ஆனால் இங்கே துவண்டு போய் சாப்பிடுகிறார்.
இந்த நிலை மாற வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் மிக மிக வருத்தமாக சொல்கின்றேன், மிக மிக கல்வியினுடைய உள்ளத்திலே புண்பட்டு சொல்கின்றேன், தாய் தந்தையர்களாக இருப்பவர்கள் அவர்களது அந்தஸ்தை உணர வேண்டும். அவர்களது அந்தஸ்தை அல்லாஹ் மிகவும் உயர்த்தி இருக்கிறார். அல்லாஹ் அவர்களை மிகவும் மிக மிக அந்தஸ்தை உயர்த்தி அவர்களுக்கு பணிந்து நடக்க வேண்டும் என்று பிள்ளைகளை ஏவி இருக்கிறார். ஆனால் அந்த தாய் தந்தையர்கள் பிள்ளைகள் இடத்திலே நீளமாக நடக்கிறார்களா என்றால், எல்லா இடங்களிலேயும் தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் பணிந்திருடங்கள் பணிந்திருடங்கள் பணிந்திருடங்கள், இந்த பயான் மட்டும்தான் நடக்கிறது. ஆனால் பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீங்கள் நியாயமாக நடங்கள், நேர்மையாக நடங்கள், அவர்களது உள்ளங்களை புண்படுத்தாதீர்கள், அவர்களை விமர்சனம் செய்யாதீர்கள், அவர்களுடைய பலகீனத்தை வெளிப்படுத்தி கேவலப்படுத்தாதீர்கள், அவர்களது ஃபியூச்சரை வீணாக்காதீர்கள் என்கிற எந்த பயானும் நடப்பதில்லை. என்று சொல்கிறேன், பிள்ளைகளை கேவலமாக பேசுவது. ஒருவன் நல்ல நிலையில் இருக்கிறான் என்றால், சம்பாதிக்கிறான் என்றால், அவன் தாண்டா என் முல்ல, நீ என் முல்லையே இல்லடா என்று அவனை ஒதுக்குவது, அவனை வெறுப்பது, அவனை வீட்டை விட்டு துரத்த நினைப்பது, அவனை சமூகத்துக்கு மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டுவது, இவன் எதற்கும் உதவாதவன், இவன் உதவாக்கரை, இவன் எனக்கு தொந்தரவு தருகிறான், இவன் எனக்கு நோவினை தருகிறான் என்ற அபாண்டமான பழிகளை சுமத்தி காலம் காலமாக அவனை தலை நிவர விடாமல் ஆக்குவது, அவனை நிலைகுலைய வைப்பது, சொத்துக்களை பங்கு வைக்கிற நேரத்திலே பாகுபாடு பார்த்து பங்கு வைப்பது, பிள்ளைகளுக்கு மத்தியிலே சமமான நிலையை கையாளாமல் அவர்களை கஸ்டடியில் வைப்பது, காலமெல்லாம் தான் மட்டுமே செல்வந்தனாக வாழ்வது, பிள்ளைகளை ஃபக்கீராகவே வைத்திருப்பது, காலமெல்லாம் பிள்ளைகள் ஃபக்கீராக இருப்பார்கள். என்கிட்ட வாங்க, நான் ஹயாத்தோடு தான் இருக்கிறேன், நான் எங்க போயிடுறேன், எல்லாம் உங்களுக்கு தான், எல்லாம் உங்களுக்கு தான், எல்லாம் உங்களுக்கு தான், ஒவ்வொரு தந்தையும் சொல்லுகிற வார்த்தை. ஆனால் திடீர்னு இஸ்ராயல் வந்து நின்றாரு, போயிடுறாரு, சொத்துக்கள் எல்லாம் அப்படியே முடங்கி போய் விடுகிறது. எந்த சொத்துகளுமே அந்த பிள்ளைகளுக்கு மிக இலகுவாக கிடைக்கும் வகையிலேயே இருப்பதே இல்லை. 99% இந்த நிலைதான். ஏதோ இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ஒரு சிலருக்கு விளக்கம் தந்து தான் ஹயாத்தோடு இருக்கும் போதே பிள்ளைகளை செல்வ நிலையில் வைத்து பார்த்து சந்தோஷம் அடைந்து அவர்களுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொடுத்து அவர்களை அலங்காரப்படுத்தி அந்தஸ்து படுத்தி பார்த்துவிட்டு கபருக்கு செல்லக்கூடியவர்கள் மிக மிக சொற்பம். அந்த பட்டாக்களாக இருக்கட்டும், சிட்டாக்களாக இருக்கட்டும், சொத்துடைய வரிகளாக இருக்கட்டும், அந்த சொத்துடைய பேப்பர்களாக இருக்கட்டும், எந்த வகையான சுத்தங்களும் இல்லை, அதை எந்த வகையிலும் பாதுகாப்பதும் இல்லை, அதை எந்த வகையிலும் பராமரிப்பதும் இல்லை. தன்னுடைய ஹயாத்திலேயே அதை வித்து பிள்ளைகளுக்கெல்லாம் பங்கு வச்சு கொடுத்து அவங்களை சந்தோஷமா பார்க்கலான்ற எண்ணமும் கிடையாது. எங்கே கொடுத்து விட்டால் தன்னை ரோட்டுக்கு அனுப்பிடுவான் என்ற பயவர். பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள். என்ன செய்வது? அப்படியே போட்டது போட்ட மணிக்கு, வச்சது வச்ச மணிக்கு, என்னுடைய மௌத்துக்கு பிறகு எல்லாம் உங்களுக்கு தான், எல்லாம் உங்களுக்கு தான், எல்லாம் உங்களுக்கு தான் சொல்ற மாதிரி அந்த பிள்ளைகளும் நாளைக்கு எதையுமே பங்கு வைக்க முடியல. தான் பிள்ளைகளை பார்த்து எல்லாமே உங்களுக்கு தான், வாங்க இஸ்ராயல் வந்தார், அவரும் போயிடுவார். பிறகு அந்த பிள்ளைகள் எல்லாமே உங்களுக்கு தான், எல்லாமே இருக்குது, எதையுமே நீங்க அனுபவிக்க முடியாது, எல்லாமே இருக்குது, அனுபவிக்க முடியாது. இதோ இஸ்ராயல் வந்தார், நானும் போறேன். ஏக 3 தலைமுறை 4 தலைமுறைகளாக பங்கு வைக்கப்படாத சொத்துக்கள் எல்லாம் இஸ்லாமியர்களிடத்திலே தேங்கி கிடக்கின்றன. அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் கிடக்கின்ற சொத்துக்கள் எதை பறைசாற்றுகிறது தெரியுமா? அந்த தாய் இந்தியர்கள் முறையான முறையிலே ஹயாத்திலே அவர்கள் தக்குவாவோடு இறையச்சத்தோடு அவர்கள் பகிர்ந்து தராத குற்றவாளிகள் என்பதை காட்டுகிறார். வேதனையோடு சொல்கிறேன். ஏனென்றால் காலமாக அவர்கள் ஏழையாக இருக்கிறார்கள், ஆனால் சொத்துகள் நிறைந்திருக்கிறது, எந்த பங்குமே பெற முடியவில்லை. காலமாக கடன்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அந்த கடன்களை அடைக்க முடியாமல் திக்கு திணறி போய் கிடக்கிறார்கள், சொத்துகள் நிறைந்திருக்கிறது, ஒன்றுக்கும் உதவவில்லை. இந்த நிலையை
ஒரு தாய் தந்தையர்கள் செய்துவிட்டு சென்றால் நிச்சயமாக ரப்பிடத்திலே அவர்கள் குற்றவாளிகளாக பிடிக்கப்படுவார்கள். எந்த சொத்துமே விட்டுட்டு போகல, பையனை மட்டும் சாலிகான பையனாக ஆக்கி விட்டுட்டு போனாங்கன்னா அதை விட மிகப்பெரிய பாபரக்கத்தான செயல் எதுவும் கிடையாது. நீங்கள் மன்னராக இருக்கிறீர், ஹலீஃபாவாக இருக்கிறீர். இந்த ஹிலாஃபத்தின் நேரத்திலே ஏதாவது நிலபுலன்களை சேர்த்து ஏதாவது வீடு வாசல்களை கட்டி உங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு போக கூடாதா? 12 பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யக்கூடாதா என்று கேட்கப்பட்டது. யாரிடத்திலே? ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. உடனே அவர்கள் சொன்னார்கள், என் பிள்ளைகளை எல்லாம் சாலிஹீன்களாக ஆக்கியிருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஹுவ யதவல்ல சாலிஹீன், சாலிஹீன்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். எனவே என் பிள்ளைகளை சாலிஹீன்களாக ஆக்கி ரப்பிடத்திலே ஒப்படைத்து விட்டு செல்கிறேன். என் பிள்ளைகள் பின்னாளிலே நிம்மதியாக வாழ்வார்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார். அத்தனை பிள்ளைகளையுமே அல்லாஹ் செல்வந்தர்களாகவும் வலிமார்களாகவும் ஆக்கினான். எதையுமே விட்டு செல்ல. ஆனா நான் சொத்துக்களை சேகரிச்சு வச்சிருக்கேன், சொத்துக்களை விட்டுட்டு போறேன்னு சொல்லி அந்த பிள்ளைகளின் வாழ்க்கையிலே விளையாடுகிறார்கள். அந்த பிள்ளைகளை ஏங்க வைத்து தவிக்க வைத்து தவிடுமொழியாக ஆக்கி அவர்களது சிந்தனைகளை, ஆசைகளை, கற்பனைகளை எல்லாவற்றையும் சுக்குநூறாக ஆக்கிவிட்டு செல்லுகின்ற இந்த நிலை இருக்கிறதே, என்பதற்கு மாற்றம். ஒருவர் இடத்தில் சொன்னார், ஹசரத் நீங்க சொன்னா எங்க அத்தா கேட்பாங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், கையில பணம் இல்லாம கஷ்டப்படுறேன், அதனால அந்த வீட்டை வித்தா இப்போதைக்கு எல்லாருமே தேவையில்லவங்களா இருக்கிறோம், அதனால அதை வித்து எல்லாருக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும், யாருக்கும் கடன் வாங்காம என் பொண்ணை நிக்கா முடிச்சு கொடுப்பேன். ஆனா சொல்ல கேட்க மாட்டாரு சார், நீங்களாவது சொல்லுங்களேன், கொஞ்சம் உங்கள்கிட்ட தானே ரொம்ப நேசமா இருக்காரு, சொல்லுங்களேன். நானும் பயந்துகிட்டே சொன்னேன், ஏன்னா எந்த நேரத்துல எப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியாது. பயந்துகிட்டே சொன்னேன், ஆஜியா ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு, யார் நீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, உங்க மகனை சொல்றேன், உங்க மகன் உங்க பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு நிக்காம வச்சிருக்காங்களே, கஷ்டப்படுறாங்களே, அதை வித்து எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுக்கணுமா? எங்கேயாவது கடனை நான் வாங்கி கல்யாணம் முடிக்க சொல்லு. என் சொத்தை எதுக்கு அவன் எதிர்பார்க்கிறான்? என் சொத்தை எதிர்பார்க்கிறான்னா என் மௌத்தை எதிர்பார்க்கிறான். எப்படிப்பட்ட வார்த்தை! கடைசியாக கொடுக்காமலே போய் சேர்ந்தார். அவர் கடன் வாங்கி கல்யாணத்தை முடிச்சார், அந்த கடனை இன்னும் அடைக்க முடியாம கஷ்டப்படுறார். நினைத்து பாருங்க. எனவே தாய் தந்தையர்களுக்கு பிள்ளைகள் எந்த அளவுக்கு ஹக்கை நிறைவேற்ற வேண்டுமோ அதே போன்ற பிள்ளைகள் விஷயத்திலே தாய் தந்தையர்களும் ஹக்குகளை நிறைவேற்ற வேண்டும். அந்த ஹக்குகளை நிறைவேற்றவில்லை என்றால் நாளை கியாமத் நாளிலே எப்படி பிள்ளைகள் பிடிபடுவார்களோ அதே போன்று அந்த பிடி அவர்களுக்கு உண்டு என்பதை நாம் மறந்துடக்கூடாது. இந்த அளவுக்கு நாம் இதை விளங்கி வைத்திருக்க வேண்டும். கொஞ்சமாவது கல்விட படட்டும் என்றதுனாலதான் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறேன். அல்லாஹ் ஹிதாயத்தை தர வேண்டும். இனி மூன்றாவது ஒரு ஹக்கு இருக்கிறது. அது என்ன தெரியுமா? கணவன் மனைவிக்கு மத்தியில் பேண வேண்டிய ஹக்கு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், பாசங்களையும் பிரியங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு கணவன் மனைவி என்கிற தொடர்பை விட உயர்ந்தது ஒன்று இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் எனக்கு சுவனம் கூட எனக்கு நிம்மதியா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவனத்திலாம் வச்சிருக்கிற, ஆனா தன்னை தனியா தெரியறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சுவனம் கூட எனக்கு நிம்மதியா இல்லை, எனக்கு ஒரு நல்ல தோழமை வேணும், ஒரு துணை வேணும்னு கேட்டதுக்காக அல்லாஹ் ஹவ்வா அம்மாவை துணையாக தோழமையாக ஆக்கினான். இந்த ரெண்டு பேரையும் அல்லாஹ் ஒன்றாக இணைத்தான். அதுதான் முதல் உறவு. கணவன் மனைவி என்கிற உறவிலிருந்து தான் உலகத்தில் உள்ள எல்லா உறவுகளும் வந்தன. ஆனால் அந்த உறவு எப்படி இருக்க வேண்டும்? அந்த பெண்ணானவள் என் கணவன் என் கணவன் என் கணவன் என் கணவன் என் கணவன் என் கணவன் என்று ஒரு நாளைக்கு 100 தடவையா திக்ர் செய்யும். என்ன இதுலயுமா திக்ர் இருக்குன்னு கேட்கலாம். உண்மையிலே திக்ர் இருக்கு. என்ன திக்ர் இருக்கு? எந்த நேரமும் தன் கணவனின் சிந்தனையிலேயே இருக்கணும். அம்மா 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 எங்க அம்மா எங்க அம்மா எங்க அத்தா எங்க அண்ணா எங்க அண்ணா எங்க அண்ணா
எந்த நேரமும் அண்ணனின் திக்ரு, எந்த நேரமும் அம்மாவின் திக்ரு, எந்த நேரமும் அத்தாவின் திக்ரு. இந்த நிலை இருக்கக்கூடாது. தன்னுடைய தாய் தந்தையர்களின் மீது 100% மஹப்பத் இருக்கணும். தன்னுடைய தாய் தந்தையர்கள், தன்னுடைய அண்ணன் தம்பிகள், அக்கா தம்பிகளின் மீது எவ்வளவு 100க்கு 100% மஹப்பத் இருக்கணும். யார் மேலே? தன்னுடைய தாய் தந்தையர்கள் மேல, அண்ணன் தம்பிங்க மேல 100%, கொஞ்சம் கூட குறையக்கூடாது. ஆனா தன்னுடைய கணவனின் மீது எவ்வளவு இருக்கு தெரியுமா? 1000%, 1000% மடங்கு அதிகமாக பிரியம் இருக்கு தன் கணவன் விஷயத்துல. யாராவது தன் கணவன் விஷயத்துல ஏதாவது பேசிட்டாங்கன்னா எந்திரிச்சு கொதிச்சிடணும். என் புருஷன் விஷயத்துல யாரும் பேசக்கூடாது, எந்திரிச்சிக்கணும். தான் புருஷனுக்காக பேசணும். யாராவது கொஞ்சம் தரம் தாழ்த்தி பேசினா கூட விட்டுறக்கூடாது. அந்த அளவுக்கு மஹப்பத் இருக்கு. அதே மாதிரிதான் கணவன். சின்னங்கள்ல மாப்பிள்ளைங்களாக வர்றவங்க ரொம்ப சுயமரியாதையோடு இருப்பாங்க. எந்த ஒரு சின்ன தவறை விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு இருப்பாங்க. எதுவா இருந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய கணவன்மார்களா இருப்பாங்க. எதுவா இருந்தாலும் தன் தாயே, தன் தகப்பனே ஏதேனும் பேச்சிலே தன் மனைவிக்கு ஏதேனும் சின்ன ஒரு மன சங்கடம் ஏற்படுகிறது என்றால் இறங்கிடுவான் போத. ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? உங்க வீட்டுக்கு வந்த மருமகளை நோகடிக்கிறீங்களா? இது எந்த வகையிலமா நியாயம்? அநியாயம் இல்லையா? உங்க மக மட்டும் போய் நிம்மதியா வாழணும். அதே மாதிரி இன்னொருத்தர் பெத்த மகதானமா, அது உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னா உங்களை அம்மாவா தானே கூப்பிடுது, உங்களை அம்மாவா தானே பாதிக்குது. அதை உள்ளத்தை நோகடிச்ச அள வைக்கிறீங்களேம்மா, என்னமா நியாயம்? ஒரு கணவனாக இருப்பவன் இப்படி ஒரு தடவை பேசிவிட்டால் அந்த குடும்பத்திலே நிம்மதி வரும், அந்த குடும்பத்திலே சந்தோஷம் பிறக்கும். ஆனா பேசுறது இல்லை. தாய் தந்தையர்களிடத்திலே அவர்களது கண்ணியம் கருதி, அவர்களது கௌரவம் கருதி, அந்த குடும்பத்தின் சூழல் கருதி அமைதியா பொட்டிப்பாங்க. அம்மா புள்ள, இவனுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? இவனுக்கு பேர் வச்சிருக்காங்க அம்மா புள்ள, அத்தா புள்ளன்னு பேர் வச்சிருக்காங்க. என்ன நடந்தாலும் பேச மாட்டான், ஊமையிலும் ஊமையாக இருப்பான். அதே நேரத்தில் தனக்கு ஒரு இழுக்கு என்றால் தன் மனைவி பேச வேண்டும் என்று எதிர்பார்ப்பான். ஆனால் தன் மனைவிக்கு ஒரு இழுக்கு என்றால் வாயே திறக்க மாட்டான், ஊமையா இருப்பான். அவள் அழுது இரவெல்லாம் அழுவாள். அவளது கண்ணீர் பூமியிலே விழுவதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. வீட்டுக்கு வந்த மருமகளின் கண்கள் கண்ணீர் குளமாக ஆகுமையினால் அல்லாஹ் அந்த குடும்பத்தை கலைத்து விடுவான். அந்த குடும்பத்தை நிரந்தரமாக நிலைத்து எல்லோரையும் ஒன்றாக இருக்க விட மாட்டான். ஹதீஸ் சொல்கிறது. எப்படி தன்னுடைய கணவன் விஷயத்தில் ஏதேனும் யாரேனும் வாய் திறந்தால் அதை அவள் பொறுத்துக் கொள்ள மாட்டாளோ, அதே போன்று தன் மனைவி விஷயத்திலே ஏதேனும் பேச்சு என்று வருமானால் அதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்க வேண்டும். யாரும் என்னுடைய மனைவி பத்தி எதுவும் பேச தேவையில்லை, எதுவும் சொல்ல தேவையில்லை. அது சின்ன புள்ள வீட்டுக்கு வந்திருக்குது, இப்பதான் வந்திருக்கு, பின்னால சரியாகி யார் வாய் திறக்க கூடாதாக்க என்று சொல்ல வேண்டிய கடமை மகனுக்கு இருக்கிறது. அதை சொல்லவில்லை என்றால் அவன் குற்றவாளி. அதை மிக அழகாக நேர்த்தியாக தாய் தந்தையருடைய கண்ணியங்கள் குறையாமல் அவர்களது கண்ணியத்தை பேணுகின்ற வகையிலே, அதே நேரத்தில் அவர்களது உள்ளத்திலே படுகின்ற வகையிலே இவன் விடமாட்டான் போல் தெரியுது, நம்ம ஏதாவது பேசினா சண்டைக்கு வந்து நிற்பான் போல் தெரியுது என்கிற எண்ணத்தை கல்வியை பதிய வையுங்கள். குடும்பங்கள் நிம்மதியாக இருக்கும், குடும்பங்கள் அழகாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். உண்மையிலேயே மிக மிக வருத்தமாக சொல்கிறேன், கணவனும் மனைவியும் சின்ன ஜிருசுகள். அவர்கள் எவ்வளவு கற்பனையோடு வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் தெரியுமா? மானத்தை மறைத்து மரியாதை நிமித்தமாக தன் தாய் தந்தையர்களுடைய கண்ணியங்கள் பறிபோய்விடக் கூடாது என்பதற்காக மிக பேணுதலாக அவன் தன்னுடைய கல்லூரி காலங்களிலே, தன்னுடைய பள்ளி பருவத்திலே மிக பேணுதலாக இருந்து அவள் இருவரையும் திருமணம் முடித்து வைக்கிற போது ஹலாலான தொடர்பு ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சந்தோஷமாக அவர்கள் வாழ ஆசிக்கிற நேரத்தில்
அவர்களது வாழ்க்கையிலே சூனியமாக இருப்பவர்கள் ரெண்டு தரப்பில் உள்ள பெரியவர்கள். ரெண்டு தரப்பில் உள்ள பெரியவர்கள் வாழவே விடுவதில்லை. பெரியவர்கள் அவர்களை நிம்மதியாகவே இருக்க விடுவதில்லை. அவர்களை சந்தோஷமாகவே இருக்க விடுவதில்லை. அவர்கள் சங்கையான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கவே விடுவதில்லை. இரண்டு தரப்பிலேயும் தங்களுடைய ஹக்கை எதிர்பார்க்கிறார்களே தவிர தாங்கள் செய்ய வேண்டிய ஹக்கை செய்வதே இல்லை. வீட்டுக்குள்ளே 2-3 மருமகன்கள் வந்திருந்தால் அந்த மருமகன்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்துவது. அந்த மருமகன் அப்படி, இந்த மருமகன் இப்படி, அவன் காரியமா இருப்பான், இவன் கொஞ்சம் கைவாளிதான், ஆனா அப்படி, இவன் இப்படி, அவன் சம்பாதிக்க தெரிஞ்சவன், இவன் சம்பாதிக்க தெரியாதவன், பாவம் தெரியாம கொடுத்தாச்சு, என்னென்ன வார்த்தைகள் தெரியுமா? அந்த மருமக்களுக்கு மத்தியிலே அவர்களை ஒன்றாக சேர விடாமல் அவர்களை பிரிப்பது. இதை யார் செய்கிறார்கள்? இந்த பக்கம் பார்த்தால் ஒரே வீட்டுக்கு பல மருமகள்கள் வருகிற நேரத்திலே அந்த மருமகள்களுக்கு மத்தியிலே அவ ரொம்ப நல்லவ, இவ கொஞ்சம் சோம்பேறிதான், அவ அப்படி, இவ இப்படி, அவ சமைக்கிறது கொஞ்சம் தூக்கலா இருக்கும், இவ சமைக்கிறது கொஞ்சம் தாக்கலா இருக்கும், அவ சமைச்சா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூடுதலா போட்டுருவா, இவ கொஞ்சம் காரம் கூடுதலா போட்டுருவா, அவ அப்படி. அந்த குடும்பத்திலே அந்த மணப்பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா, வீட்டுக்கு வந்த மருமகள்கள், அவர்கள் யூனியனான சேர்ந்து விடக்கூடாதாம், அவர்கள் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்பதிலே அவ்வளவு கவனம் அவர்களை பிரித்து வைப்பது. பிறகு குடும்பங்கள் பிரிந்து விட்டன, குடும்பங்கள் பிரிந்து விட்டன, ஒன்னா இருந்த குடும்பத்தை பிரிச்சு விட்டுட்டா. எத்தனை குற்றங்களுக்கு அந்த பெண்மணி தாங்குவாள், எத்தனை சுமைகளை தான் சுமப்பாள். அபாண்டமான பழிகளை சுமத்துகின்ற பெருந்தகைகளே, உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். குடும்பங்களிலே குழப்பங்கள் வருவது நிச்சயமாக அந்த தம்பதிகளின் மூலம் அல்ல. அவர்கள் நிம்மதியாக வாழ ஆசிக்கிறார்கள், அவர்கள் உயர்வாக வாழ ஆசிக்கிறார்கள், அவரவர்களுக்குள்ள ஹக்கை தந்து மகிழத்தான் விரும்புகிறார்கள். ஆனால் அவர்களது எதிர்காலத்தை சூனியமாக ஆக்கும் குடும்பங்களை நினைத்து நான் வருத்தப்படுகின்றேன். என்றுதான் இந்த சமூகம் திருந்தும், இந்த சமூகத்திலே என்றுதான் விழிப்புணர்வு ஏற்படும். தானவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே, அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே மார்க்க சட்டம் கேட்டு ஒருவர் வந்தார். ஹஜ்ரத் आप बोलिए, शादी के बाद बेटा हमारे साथ रहना है या अलग जीना रखना है, शरीयत क्या कहती है? बेटा நிக்காஹுக்கு பிறகு மகனை, என் மகன் என்னோட தான் இருப்பான், என் மகன் என்னோட தான் இருப்பான், என் மௌத் வரைக்கும் கூட தான் இருப்பான், நீ இருக்கிறதா இல்லைன்னு போ, இது ஷரியத்தா? இல்லை, அவனுக்கென ஒரு தனி ஏற்பாட்டை செய்து அவனையும் அவனது மனைவியையும் நிம்மதியாக வாழ வைப்பதற்கான ஏற்பாட்டை செய்வது, இது ஷரியத்தா? ஷரியத்தில் என்ன இருக்கிறது சொல்லுங்கள் என்று கேட்டபோது ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், அலக் ரக்னாஹி ஷரியத் என்றுட்டான். நீ தனியாக வைப்பதற்கு பெயர் தான் ஷரியத். என் பிள்ளை என் கூட தான் இருப்பான், நான் சித்திரவதைப்படுத்திக்கிட்டு தான் இருப்பேன், அதை அவ தாங்கிக்கிட்டு தான் இருக்கணும். இல்லை இல்லை, இது ஷரியத் அல்ல பெரியவர்களே. ஷரியத்திலே விளையாட்டு, ஷரியத்தை நாம் கேலிக்குத்தாக ஆக்கி இருக்கிறோம். ஷரியத்தின் பிரகாரம் அவர்களுக்கு தனியாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவர்களை வாழ வைத்து பாருங்கள். அவன் இரவிலே உறங்க மாட்டான், தன் தந்தையை நினைத்து பார்த்து அழுவான், தன் தாயை நினைத்து பார்த்து அழுவான். எப்படியெல்லாம் என்னை வளர்த்தினார்கள் என்று நினைத்து பார்ப்பான். நினைத்து பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பையாவது தாருங்கள், அவர்களை நிம்மதியாக வாழ வையுங்கள். குடும்பத்தை பிரித்து விட்டால் என்ற அபாண்டமான பழிச்சுமைகளை பெண்களின் மீது போடாதீர்கள். அல்லாஹ் மிக அழகான முறையிலே சொல்லித் தருகிறார், அவரவர்களுக்கான ஹக்கை நீங்கள் கொடுத்து விடுங்கள், உங்களுடைய உரிமைகளையும் விட்டுக் கொடுக்காதீர்கள். எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். பேணுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அன்பினிந்த பெரியோர்களே, வரக்கூடிய ஆண்டு 2026ஆம் ஆண்டு ஹஜ் கமிட்டியிலே ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஆசிப்பவர்கள் அவர்கள் இப்பொழுதே விண்ணப்பிக்க வேண்டும். 31ஆம் தேதி வரையிலும் தான் அந்த விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இருக்கிறது. அப்படி விண்ணப்பிக்கிற நேரத்திலே பாஸ்போர்ட்டிலே 12வது மாசம் வரையிலும் 31/12 வரையிலுமாவது நிலுவையில் இருக்க வேண்டும்.
அப்படி நிலுவையில் இல்லாத பாஸ்போர்ட்டாக இருந்தால் அதை புதுப்பித்து விண்ணப்பிப்பதற்கான ஏற்பாடுகளை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஹஜ் ஹவுஸிலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.